வணக்கம் நேர்களே. வெள்ளிக்கிழமையில சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். நாளை மறுதினம் விடுமுறை நாள், இன்றும் விடுமுறை நாள். எனவே இன்றைய தினம் 3 நாட்களும் தொடர்ச்சியாக வீட்டில் இருக்கும் இருக்கக்கூடிய நீங்கள் உலகில் என்ன நடக்குது என்ற விடயங்களை அறிந்து கொள்வதற்கு இன்றைய நிகழ்ச்சி உறுதுணையாக அமையும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அது பற்றி ஆராய்வதற்காக அக்டோபர் 18 2013 ஆண்டு செய்தி அறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நமது செய்தியாளர் ஜெகநாத் கண்ணா. வணக்கம் ஜெகன். வணக்கம் கஜமோகன். இன்றைய தினம் செய்தி பத்திரிகைகளை பார்ப்போமா நேரடியாக? முதலில் தினகரன் பத்திரிகையை சேர்த்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் இன்று தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக இருக்கக்கூடிய செய்தி இதுதான். LTTEக்கு ஏவுகணை வாங்க திட்டம் தீட்டிய கனேடிய பிரஜை கைது என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் பிரதீபன் நடராஜா. பிறப்பிடம் யாழ்ப்பாணம். ஜனவரி 31 தண்டனை வழங்கப்படும் என்று இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இதை கொஞ்சம் நாங்கள் வாசித்து ஊகித்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறோம். இலங்கையில் LTT இயக்கத்திற்கு விமானங்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய ஏவுகணைகளை வாங்குவதற்கு திட்டமிட்டார் என்ற குற்றச்சாட்டினை டொரண்டோவில் வாழும் கனேடிய பிரஜையான 37 வயதுடைய பிரதீபன் நடராஜா நியூயார்க் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். அமெரிக்க மாவட்ட நீதிமன்றம் இந்த சந்தேக நபர்தான் குற்றவாளி என்பது LTTயின் ஆயுத விநியோகஸ்தர் என்ற முறையில் 2 குற்றங்களை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அமெரிக்க மாவட்ட நீதிமன்றம் அவருக்கு தீர்ப்பு வழங்குவதை அறிவித்திருக்கின்றது. LTTக்கு ஆயுதங்களை விற்பனை செய்ய எத்தனித்த சதி முயற்சி தொடர்பாக ஏற்கனவே 3 கனேடிய பிரஜைகள் மீது 3 வருட குறைந்தபட்ச சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் நியூயார்க் லாங் ஐலண்ட் பகுதியில் $1 மில்லியன் பெறுமதியான ஏவுகணைகளை வாங்க எத்தனித்த போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. வாங்க எத்தனித்த விடயம் கிபீர் விமானங்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய LTT விமானம் தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்தி வந்திருக்கின்றது. AK-47 ரகத்தைச் சேர்ந்த 500 துப்பாக்கிகளை வாங்குவதற்கு தான் இவர்கள் எத்தனை AK-47 கிபீரை தாக்குமா என்ற கேள்வி இருக்கு. அந்த தாக்கக்கூடிய ஏவுகணைகளை தான் இவர்கள் கொள்வனை செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் இலங்கையில் LTTயின் சிரேஷ்ட தலைவர்களின் பணிப்புரைக்கு அமையத்தான் நடராஜா அந்த உறவினர்களும் இந்த ஆயுத கொள்வனில் ஈடுபட்டதாக இந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது. நேற்றைய தினம் செய்தி அறையிலிருந்து நீங்கள் இந்த செய்திகளை அறிய தந்தீர்கள் இல்லையா? நிச்சயமாக தற்பொழுது நாங்கள் இதை பார்க்கும் பொழுது சில தமிழீழ விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்ற நிலையில் மேலும் சில முக்கிய தலைவர்கள் தற்போதும் அரசாங்கத்துடனும் இணைந்து செயற்படுகிறார்கள் என்பதையும் நாங்கள் இங்கு குறிப்பிட வேண்டும். ஆகவே இந்த தலைவர்கள் யார் என்பதை தேடிக்கொண்டு பார்க்கும் போது பல விடயங்கள் தெரிய வரும். அடுத்து வடமாகாண சபை முதலமைச்சர் விக்னேஸ்வரனின் கீழ் 13 அமைச்சுக்கள் ஜனாதிபதி முன்னிலையில் நேற்று பதவி பிரமாணம் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நேற்றைய தினம் முக்கிய செய்திகளில் ஒன்று 16 அமைச்சு பொறுப்புகளை, குறிப்பாக முக்கிய அமைச்சு பொறுப்புகள் எல்லாம் வடமாகாண முதலமைச்சரின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஏற்கனவே முதலமைச்சராகவும் ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருந்த CV விக்னேஸ்வரன் அவர்கள் நேற்றைய தினம் மீண்டும் ஜனாதிபதி முன்னிலையில் அமைச்சு பதவிகளுக்கான பதவி பிரமாணத்தையும் செய்து ஜெகன் இதை நாங்கள் பார்க்க பாருங்கள். நிதி திட்டமிடல், சட்டம் மற்றும் ஒழுங்கு, காணி, வீதி அபிவிருத்தி, மின்சாரம், வீடு மற்றும் கட்டுமானம், நுகர்வோர் அபிவிருத்தி, சமூக சேவை மற்றும் புனர்வாழ்வு, மகளிர் விவகாரம், தொழில் மற்றும் விவசாய அபிவிருத்தி, சுற்றுலா, உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் நிர்வாகம் என்று சொல்லப்படுகின்றது. இங்கே இந்த காணி அதிகாரம் இவையெல்லாம் இதுக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜனாதிபதிக்கு முன்னாக இவர் சத்திய பிரமாணம் செய்திருக்கின்றார். ஏதாவது ஒரு செய்தி சொல்ல வருகிறாரா? நிச்சயமாக வடமாகாண முதலமைச்சர் ஆரம்பம் முதலே பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வந்திருக்கின்றார். அதாவது மக்களுக்கு சேவையாற்ற தேவையான சந்தர்ப்பங்களை எல்லாம் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டு அதற்காக செயற்படுவதற்கு தாம் பின்வாங்க போவதில்லை. அந்த வகையில் நேற்றைய தினமும் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றிருக்கின்றார். முக்கிய பொறுப்புகள் அனைத்துமே இவருக்கு கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆகையால் இது ஒரு நல்ல ஒரு சமிக்ஞையாகவும் இருக்கலாம். ஏனென்றால் முதலமைச்சர் நன்கு அறிந்தவர் நாட்டின் சட்டங்கள் தொடர்பாக. ஆகவே முக்கிய நகர்வுகளை அவர் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. CV விக்னேஸ்வரன் takes oaths front of president took all the ministries என்றுதான் நேற்றைய தினம் ஆங்கில பத்திரிகையிலே இணையங்களிலே அதிகமாக all the ministries என்ற செய்திதான் பிரசுரமாகி இருந்தது. நிச்சயமாக முக்கிய பொறுப்புகள் எல்லாம் முதலமைச்சரின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. அமைச்சர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதுதான் அதில் சொல்லப்பட்ட கருத்தாக இருக்கிறது. ஏன் என்ற கேள்வியை தான் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். அதுக்கான காரணம் ஊடகவியலான அடிப்படையில் பார்க்க முடியுமா? எங்களுக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாகாணத்திலும்
இதேதான் இந்த நிலைமை காணப்படுகிறது. முதலமைச்சரின் கீழ் முக்கிய பொறுப்புகளாக கையளிக்கப்படுகிறது. என்னென்ன எதிர்காலத்தில், அதாவது இந்த மாதம் தொடக்கம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடைபெற உள்ள மாதத்தின் இறுதி வெள்ளிக்கிழமைகளில் நடைபெற உள்ள அமைச்சரவை கூட்டத்தின் போது முதலமைச்சர்கள் அனைவரும் கலந்து கொள்ளப் போகின்றார்கள். ஆகவே அந்த கூட்டத்தின் போது முக்கிய விடயங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்கு அவரின் கீழ் உள்ள பொறுப்புகள் தொடர்பில் அதிக அளவில் பேசக்கூடும். ஆகவே இது ஒரு முக்கிய விடயமாக இருக்கின்றது. வடமாகாண முதலமைச்சரின் பதவியேற்போடு அனைத்து முதலமைச்சர்களும் தற்பொழுது ஜனாதிபதியை ஒவ்வொரு மாதமும் சந்தித்து அமைச்சரவை கூட்டத்திலும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் என்பது நேற்றைய தினம் செய்திகள் வெளியாகி இருந்தது. அடுத்து, பொது நலவாய உச்சி மாநாடு ஒரு நாட்டின் மீது அழுத்தம் கொடுப்பதற்கான இடம் அல்ல. பிரிட்டனின் வருகையை நாம் வரவேற்கின்றோம், வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் தெரிவிப்பெறுகின்ற செய்தி. அடுத்து, கடந்த கால வரலாற்றை கனடா மறந்து செயற்படுகிறது, மனித உரிமைகளை வேறு உபாயங்களுக்காக பயன்படுத்துவது பெரும் தவறு என்கின்ற சொல்லாக இருக்கின்றது. அடுத்து, வடமாகாண சபை ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி உறுப்பினர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் நேற்று சத்திய பிரமாணம். ரத்து பாஸ்வல பிரதேச ஆய்வு அறிக்கை அடுத்த வாரம் ஜனாதிபதியிடம் கையளிப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கு. ரத்து பாஸ்வல பிரதேச ஆய்வு அறிக்கை அடுத்த வாரம் ஜனாதிபதியிடம். அண்மையில் மக்களை மிகவும் பாதித்த மக்கள் மிகவும் ஆர்வத்துடன் கண்ட ஒரு செய்தியாக இந்த ரத்து பாஸ்வல சம்பவம் இருக்கின்றது. அங்கு குடிநீருக்கு பிரச்சனை, குடிநீர் கேட்டு சென்றவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம், 2 பலியானார்கள், இவ்வாறு பல்வேறு சர்ச்சைக்குரிய ஒரு செய்தியாக இருந்தது. அந்த வகையில் அங்கு 9 அரச நிறுவனங்கள் இணைந்து அங்கு இருக்கக்கூடிய நிலக்கீழ் நீரின் மாதிரிகளை பெற்று ஆய்வுக்கு உட்படுத்தினார்கள். அதன் ஆய்வு அறிக்கை தற்பொழுது தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அதே போன்று ஏனைய நிறுவனங்கள் ஒன்றிணைந்து மாவட்ட செயலாளரிடம் கையளித்திருக்கிறார்கள். அடுத்த வாரம் இது ஜனாதிபதியின் கைகளுக்கு போகின்றது. பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை. இதற்கான காரணங்கள், அறிக்கைகள் பற்றிய ஆய்வுகள் ஜனாதிபதிக்கு ஏற்கனவே தெரிந்திருக்க கூடும் இல்லையா? நிச்சயமாக பார்க்கலாம். முக்கிய நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் இது தொடர்பாக மேற்கொள்ளப்படலாம். மத்திய மாகாண சபை எதிர்க்கட்சி தலைவர் தெரிவில் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் பெரும் இழுபறி. திஸ்ஸ அத்தநாயக்கையினால் அறிவிக்கப்பட்ட ரஞ்சித் அலுவிகாவுக்கு எதிர்ப்பு. லக்கி ஜாவர்தனவை நியமிக்க பலர் ஆதரவு. முடிவென்று சபை ஒத்துழைப்பு. மத்திய மாகாண சபையிலும் ஐக்கிய தேசிய கட்சி எதிர்கட்சி ஒரு தலைவரை தெரிவு செய்வதில் கூட தற்பொழுது ஐக்கிய தேசிய கட்சி நெருக்கடியை சந்தித்திருப்பது மிகவும் ஒரு துர்ப்பாக்கி நிலைக்கு அந்த கட்சி தள்ளப்பட்டுள்ளதற்கான ஒரு அறிகுறியாகவே இருக்கின்றது. 2012 பல்கலைக்கழக அனுமதிக்கான வெட்டுப்புள்ளி நவம்பரில் என்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பேரதனை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு குளவி கொட்டி 37 பேர் ஆஸ்பத்திரியில் என்ற செய்தி. குளவி கொட்டுவது தொடர்ச்சியாகவே குறிப்பாக அந்த குன்று சார்ந்த மலை ஆரம்பமாகும் பகுதிகள் அதிகமாக இருக்கிறது இல்லையா? அந்தானையில் இது பொருளியல் பிரிவு மாணவர்கள் சுற்றுலா மேற்கொண்டு அங்கு சென்றிருந்தார்கள். சுமார் 250 மாணவர்கள் அங்கு குளவி கொட்டுக்களுக்காக 35 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அதில் மாணவிகளும் இருப்பதாக நாங்களும் இது தொடர்பான செய்திகளை நியூஸ் ஃபர்ஸ்டில் வழங்கியிருந்தோம். புல்மோட்டை கடற்பரப்பில் 32 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது. புல்மோட்டை இருக்குது எங்க? திருகோணமலை. புல்மோட்டை கடற்பரப்புக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்திய மீனவர்கள் வந்திருக்கிறாங்க தானே. ஆனா தொடர்ச்சியாகவே சர்வதேச பார்வையில் கருத்தை பார்த்தா இயந்திர கோளாறு காரணமாக கடற்பரப்புக்குள் வந்ததாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கைது செய்யப்படுகிற எல்லோருமே கூறுகிறார்கள். நிச்சயமாக இவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றார்கள். எவ்வாறாயினும் இதனால் பாதிக்கப்படுவது இலங்கையின் வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் என்பதை தமிழக மீனவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பது வேதனைக்குரிய விடயம். அது மாத்திரமல்ல, தமிழக அரசியல் ரீதியான பார்வையும் வேண்டுமென்றே கைதுகள் மேற்கொள்ளப்படுவது போன்று இருக்கிறது. புல்மோட்டையில் என்ன கைது இருக்கு? இந்தியாவிலிருந்து புல்மோட்டைக்கு எவ்வளவு தூரம்? தூத்துக்குடியில இருந்து புல்மோட்டைக்கு எவ்வளவு தூரம்? புல்மோட்டை கடற்பரப்பு எங்கே இருக்கு? இது பற்றி கொஞ்சம் நாங்களும் யோசிக்கணும். என்ற எமது நாட்டு மீனவர்களுக்கு கரிசனை கொண்டிருப்பதாக கூறுபவர்களை இவ்வாறு செயற்படுவது வேதனைக்குரிய விடயம். அடுத்து, வளிமண்டலத்தில் குழப்பநிலை. நாட்டின் பல பகுதிகளில் மழை மின்னல் தாக்கம். நவம்பர் மழை நீடிக்கும். 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று என்று சொல்லப்படுகின்றது. சாதாரணமாகவே அக்டோபர் பிறந்தால் மழை என்பது எல்லோருக்கும் தெரியும். இப்போது கொஞ்சம் தாமதமாகத்தான் பெய்கிறது இந்த பருவ பயிற்சி மழை. வளிமண்டலத்தில் குழப்பநிலை என்று போடப்பட்டிருக்கிறது. மன்னாரிலிருந்து மாத்தறை வரையான கடற்பகுதிகள் கொந்தளிப்பாக இருக்கும் என்பதால் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. இது மீனவர்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கும். தொடர்ச்சியாக செய்திகளுடன் இருந்த வெப்பநிலை எதிர்பார்க்கும் போது வளிமண்டல திணைக்களம் ஒரு அறிக்கையை சுட்டிக்காட்டியிருந்தது.
நேற்று மாலை அளவிலே இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று நான் உண்மையாகவே சிரித்தேன் காலையில் இந்த செய்தியை வாசிக்கும் போது. இது நடக்குமா என்று. ஆனால் ஓரளவு அது ஊர்ஜிதமாகியது. எனவே நாங்கள் இதை நேற்று முன்தினம் தொடர்ச்சியாக இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. அந்த வகையிலே மீனவர்கள் தொடர்ச்சியாக ஊடகங்களுடன் இணைந்திருப்பது அவசியம். அவர்களுக்கான எச்சரிக்கைகள், அறிவுறுத்தல்கள் எல்லாம் உடனுக்குடன் ஊடகங்களில் வெளியாகின்றன. ஆகவே இது தொடர்பாக வானிலை தொடர்பில் கவனத்தில் கொண்டு அவர்கள் தமது பயணங்களை மேற்கொள்வது சிறப்பானதாக அமையும். அடுத்த செய்தி, இரு வான்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து, இருவர் பலி, உடவளவ தனமல்வில வீதியில் சம்பவம். இன்றைய நாட்களிலே கூடுதலான, அதாவது யமனினுடைய அந்த பாசக்கயிறு அதிகமாக வீதி விபத்தில் இருப்பது போல் தான் தெரிகிறது. இது நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஒரு விபத்து. 2 பெண்கள் இந்த விபத்தில் பலியாகி இருந்தார்கள். பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக சாரதிகளின் கவனையினம், அதிக வேகத்தில் வாகனங்களை முந்திக் கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கின்றமை போன்ற விடயங்கள் அதிகளவில் விபத்துகளுக்கு காரணமாக அமைகிறது. காணாமல் போன மூதாட்டி மெலசல கூடத்திலிருந்து சடலமாக மீட்பு, பொலித்தீன் பையினுள் கட்டப்பட்ட நிலையில் கண்டுபிடிப்பு, கொட்டாவையில் சம்பவம். இது பற்றி நாங்கள் பின்னர் பேசுவோம். தபால்காரர்களின் வேலைப்பளுவை குறைக்க விசேட திட்டம், விநியோக முறையில் புதிய அணுகுமுறை. இப்போது தபால் பயன்பாடே குறைந்திருக்கிறது. வேலைப்பளுவை குறைக்க விசேட தபால் விநியோகஸ்தர்கள் குறிப்பிட்ட பிரதேசத்திற்கு ஒருவர் இருந்தார். தற்பொழுது அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீடுகளின் எண்ணிக்கை பன்மடங்காக அதிகரித்து விட்டன. ஆகவே இவர்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது வங்கிகளின் கடிதங்கள் தான் தற்பொழுது அதிகளவில் கொடுக்கப்படுகின்றது. இவ்வாறாயினும் இவர்களின் பளுவை குறைப்பதற்காக உள்ளூராட்சி மன்றங்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி, அதாவது அந்த பிளட்ஸ், தொடர்மாடி குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய சங்கங்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதன் மூலமாக கடிதங்களை அவர்கள் மக்களின் வீடுகளுக்கு செலுத்துவதற்கான ஒரு திட்டம் குறித்து தபால் திணைக்களம் ஆராய்ந்து வருகிறதாக இந்த செய்தி கூறுகிறது. திரு விக்னேஸ்வரனின் கரங்களை வலுவூட்ட வடக்கில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். தினகரன் பத்திரிகையுடைய ஆசிரியர் தலையங்கம். தினகரனுடைய ஆசிரியர் தலையங்கம் இப்படி இருக்கிறது, அதான் நான் யோசிக்கிறேன். என்ற இது ஒரு அரச பத்திரிகை. பாருங்கள், திரு விக்னேஸ்வரனின் கரங்களை வலுவூட்ட வடக்கில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். இந்த செய்தி யாருக்கு நேரடியாக செல்கிறது? ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய மாகாண அமைச்சர்களுக்கா? இது அனைத்து தரப்பினரும், இலங்கையின் அரசு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய மாகாண சபை உறுப்பினர்களுக்காக இது ஒரு வித்தியாசமான கண்ணோட்டமாக இருக்கின்றது. இவ்வாறாயினும் தற்பொழுது வடமாகாண முதலமைச்சரின் கைகளில் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. இதுவரை காலமும் அரசாங்கம் மேற்கொண்டு வந்த அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாம் தற்பொழுது வடமாகாண சபையிடம், குறிப்பாக முதலமைச்சரின் கைகளிலே கிடைத்துள்ளன. ஆகவே இவர் இந்த பயணத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டிய அவசியத்தையே இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாத்தறை சம்பவத்தால் எனது தலைமை பதவியும் பறிபோய்விடும் என்று அஞ்சுகிறேன் மாமா என்று ஜே.ஆர். ஜெயவர்தனவை யானை உருவத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் கரம் கூப்பி வணங்குவதை போன்ற ஒரு ஓவியமாக சுந்தரியினுடைய கற்பனை ஆகியிருக்கிறது. எல்லா பத்திரிகைகளுமே நேரடியாக தாக்க ஆரம்பித்து விட்டது ஐக்கிய தேசிய கட்சி பிரச்சனை. அடுத்து நாங்கள் பார்ப்போம் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை. சட்டம் ஒழுங்கு காணி உட்பட முக்கிய 16 அமைச்சுக்கள் விக்னேஸ்வரன் வசம், ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம். தினகரனில் 13 அமைச்சு என்று போடப்பட்டிருந்தது. நீங்கள் கூறுகிறீர்கள் 16 அமைச்சர், இங்கே 16 அமைச்சு உறுதி செய்யப்படுகிறது. அடுத்து, பொது நலவாய தலைமைத்துவத்தை இலங்கைக்கு வழங்கக்கூடாது, மனித உரிமைகள் கண்காணிப்பாக வலியுறுத்தல். இந்த செய்தி ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்று கூறுகிறது? அதாவது இலங்கை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. போருக்கு இறுதிக்கட்ட போர்